இத்தனை வருஷமா அவர் நடிச்சிருந்தார். நல்ல நடிகர், அதுல எந்த குறையும் நாங்க சொல்ல மாட்டோம். ஐயோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் நடிகர், சூப்பர் சூப்பர். அப்படியே தலை இப்படி காட்டி அப்படி காட்டிட்டு இது அரசியல் என்ன? தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் ஆர் காந்தி விளக்கமளித்துள்ளார். இவர் எந்த பொறுப்பு கொடுத்தாலும் இந்த அளவுக்கு தலைவர் நினைக்கிறதோட 100% அதிகமா செய்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு நல்லாட்சி பாருங்க. ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல 1000 பேர், ஒரு தொகுதியில் 2 இடத்துல டெய்லி 1000 பேருக்குன்னு ஒரு வருஷத்துக்கு இது பண்றது சாதாரண இல்லை. அது மட்டும் இல்லை, அந்த குவாலிட்டி சும்மா ஏதோ பொதுமக்கள் கொடுக்குறோமான்ற மாதிரி இல்லை. நான் எப்படியா வந்தாலும் காரில் போகிறோட நிறுத்தி இந்த ஸ்டிஃபன் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு ஒரு நல்ல இது. அதே மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், மாண்புமிகு தமிழக முதல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அது இந்த தொகுதி, அவர் தலைவர் தொகுதியில் நிஜமாவே எனக்கு என்ன ஒரு ஹாப்பின்னா இன்னைக்கு என் லைஃப்பில் இது ஒரு மைண்ட்கள் எனக்கு. காரணம், நமது மாண்புமிகு சாமி அவர்கள் என்ன முதலமைச்சர் தலைவர் அவர் தொகுதியில் இந்த நிகழ்ச்சிக்கு என்ன ஆழ்த்தி இது பண்ணும்போது எனக்கு மனதார அவருக்கு மேலும் 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 நன்றி சொல்றது. வேற என்ன இருக்காரு? திமுக ஆட்சிக்கு வந்த பிறகே நம்ம நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக சட்டமன்றத்துல சட்டம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பிச்சு அது இருந்த பொழுது விஜய் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இல்ல இதுதான் தப்பு. இது நீங்க வந்து பிரஸ் எல்லாம் தராத்த இருக்குது. யார் ஹூ இஸ் விஜய், அவரு என்ன அது சொல்லுங்க முதல்ல. நீங்க கேக்குறீங்க, இத்தனை வருஷமா அவர் நடிச்சிருந்தார். நல்ல நடிகர், அதுல எந்த குறையும் நாங்க சொல்ல மாட்டோம். ஐயோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் நடிகர், சூப்பர் சூப்பர். அப்படியே தலை இப்படி காட்டி அப்படி காட்டிட்டு இது அரசியல் என்ன? பொதுமக்களுக்காக அவர் பண்ணார். நீங்க சொல்லுங்க, நான் சொல்லுங்க. அவர் சொல்றதுக்கு நான் பதில் சொல்றேன். அதுதான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.